ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஆர்ஆர்பி கிளர்க்குடைய டிசம்பர் 7க்கான ஷிஃப்ட் 2 ரிவ்யூ அண்ட் குட் அட்டம்ப்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரீசனிங் செக்ஷனில் எப்போவுமே கேட்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், சிலாஜிசம்ஸ், ஸ்கோர் பூஸ்டராக வந்திருக்கு. அதோட கோடிங்கு, ஆல்பா நியூமெரிக் இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ணிக்க முடியும். அண்டு பசிலில் ஸ்கொயர், டே, மந்த் 3 பசில் தான் வந்திருக்கு. அண்டு கொஞ்சம் சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மீதி 1 மார்க்கில் பேர் டெஸ்ட், ஆட்மென், ஆல்பபெட் இதை கடைசி அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணியிருந்தால் நல்ல எக்ஸாம் ஃப்ளோ கிடச்சிருக்கும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இன்இக்வாலிட்டிலேருந்து ஆல்பா நியூமெரிக் வர, இது எது கிடைச்சாலும் ஃபஸ்ட்டே நம்ம அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பசில், அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், இல்லைனா பிளட் ரிலேஷன் பசில், அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கக்கூடிய நிமிஷங்களில் தான் இந்த 1 மார்க் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நியூமெரிக்கல் எபிலிட்டியில் காலையில் கேட்ட மாதிரியே ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. அண்டு சிம்பிளிஃபிகேஷன் 15, எப்பயுமே கேட்கக்கூடிய 2 டிஐ, அண்டு அர்த்தமெட்டிக்கில் ஒரு 10 கொஸ்டின். ஸோ எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் செக்ஷனில் 40 அவுட் ஆஃப் 40 போட்டவங்க இருந்தாலும் ஆவரேஜாக எவ்வளோ போட்டிருந்தா சேஃப் ஓகே அப்படின்னா 33லேருந்து ஒரு 37 வரை ஒரு நல்ல குட் அட்டெம்ப்ட். இந்த பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, அதில் ஒரு சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. 33லேருந்து 37 வரை குட் அட்டெம்ப்ட். நியூமெரிக்கல் எபிலிட்டியை பொறுத்தவரை 28ல் இருந்து 32, ஓவராலாக 63லேருந்து 68 வரை இந்த ஷிஃப்ட்டுக்கு குட் அட்டெம்ப்ட். பட் மெயின்ஸுக்கு எக்ஸாம் படிக்கிறவங்க ஒரு 58ல் இருந்து 62 ரேஞ்சில் அட்டன் பண்ணவங்க தாராளமாக மெயின்ஸுக்கு படிங்க. ஏன் கட் ஆஃப் இதை விட கம்மியாக வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப்க்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த கட் ஆஃப் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு. கண்டிப்பாக இந்த வருஷம் லோ கட் ஆஃப் வர்றதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு 58 பக்கம் அட்டன் பண்ணியிருந்தவங்க கூட மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் அதுக்கு கீழே கூட கட் ஆஃப் நிறைய கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஷிஃப்ட்ஸுக்கு போகிறவங்க 70லேருந்து 72க்கு டார்கெட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஷிஃப்ட் 1ல் அதாவது ரீசனிங்கில் பிளட் ரிலேஷனும், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் ராங் நம்பர், இது 2 தான் கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்குது. மற்றபடி எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ.